யாசின் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான் அல்லவா, ஒரு சமூகத்துக்கு ஒரு தூதர் அனுப்பினேன், அவரை கொண்டுட்டான். அடுத்து இன்னொரு தூதர், அவரையும் கொண்டு விட்டான். அவர் சொன்ன பிரச்சாரத்தை எல்லாம் ஏற்கலை. மூன்றாவதையும் ஒரு தூதரை நான் அனுப்பினேன், அவர் சொன்னதையும் கேட்கலை. இந்த விபரத்தை கேள்வி பெற்ற ஒருவர் நகரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து வந்தார். இந்த விபரத்தை கேள்விப்பட்ட தூதர் பிரச்சாரம் பண்றாரா, மக்கள் யாருமே ஏத்துக்கிறது இல்லையா, தூதரை நாம வலுப்படுத்தணும் என்று வந்தார். அவர் சொன்னார், காலையா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், என் கூட்டமே இந்த தூதர் சொல்வதை கேளுங்கள், பின்பற்றுங்கள். அவர் என்ன உங்ககிட்ட காசு பணம் கேட்கிறாரா, பொருளாதாரம் கேட்கிறாரா, உணவு கேட்கிறாரா? இல்லை, நேர்வழியை பின்பற்றுங்கள் என்கிறார். பின்பற்ற வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னார். தூதர்களையே கொண்டு குவித்தவர்கள் அந்த அப்பாவியை விடுவார்களா? அவரையே கொண்டு விட்டார். சொல்கிறான், கைலது குலில் ஜன்னா, அவருக்கு நாம் சொன்னோம் நீ சொர்க்கத்தின் நுழை என்று சொன்னோம். இந்த வரலாற்றையும் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நபர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்போதும் அவருடைய சிந்தனையை பாருங்கள். காலையா லைத்த கௌமி யஅலமூன், என் சமுதாயத்திற்கு இது தெரிய வேண்டுமே. பிமாக ஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து விட்டதையும் என்னை சங்கைப்படுத்தியதையும் என் கூட்டம் அறிவார்களேயானால் இன்னும் நன்றாக இருக்குமே. யாரு? தன்னை கொலை செய்த கூட்டத்தை பற்றி எண்ணுகிறார். ஏன் தெரிஞ்சாவை நேர்வழி வந்துருவான்ல, எனக்கு அல்லாஹ் மன்னிச்சுட்டான், மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கு, அது நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, தீமை செய்பவர்களுக்கு நரகம் உண்டு, நன்மை செய்பவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இதுவெல்லாம் என் கூட்டத்திற்கு தெரிந்தால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அப்போதும் கவலைப்பட்டதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வரலாற்றை அல்லாஹ் ஏன் நமக்கு சொல்ல வேண்டும்? இதனூடாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதரை வலுப்படுத்தக்கூடியவர்கள், தூதரின் பிரச்சாரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள்.